வெல்கம் டு ஆர்கேவை கேமிங். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் பார்க்கலாம். ஓகே, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கீழே போயிடலாம். கீழே போயிட்டு இந்த வீடை நம்ம எடுத்துப்போம். ஓகே, இந்த வீடு செஸ்டில் என்ன இருக்குது? ஓகே, நம்மளுக்கு தேவையான லூட்டில் இருக்குது, எடுத்துப்போம். சரி, நம்ம லூட்டில் அவங்களே கொடுத்துட்டாங்க. எப்படியோ மைன்கிராஃப்ட் சொன்னேன், அந்த மைன்கிராஃப்ட் தான் இது. நீங்கள் வெளியே போயிட்டு ஓகே, நம்ம ஃபுட் எடுத்துப்போம் கொஞ்சம். ஓகே, ஃபுட் எடுத்தாச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. டே 1 டே 1 போயிடுச்சு. சரி, எடுத்துப்போம். 100 days தான். 100 days வாழ போகணும், அதுவும் ஆட்டு வரணும். ஓகே, இப்போ நம்ம வந்து போய் ஆடு அடிப்போம். நம்மளுக்கு வீடியோ வச்சிச்சு. வீடு இப்போ இதுதான். ஓகே, ஆடு கொண்டாச்சு, ஒரு ஆடு கொண்டாச்சு. ஓகே, இன்னொன்று ஆடையும் கொண்டாச்சு. அங்கே ஒரு ஆடு இருக்குது, ஆனால் இப்போ ஸ்டோன் மைன் பண்ணிக்கணும். ஸ்டோன் வந்து எங்கே போகிறேன்? ஸ்டோனுக்கு அங்கே தான் போகணும், கைஸ், கேவுக்கு. ஆனால் இந்த பாட்டில் வேணாம், அடுத்த பாட்டில் போட்டுக்கலாம். ஓகே, கேவ் கச்சிச்சு. எப்படியோ கேவில் ஒரு எப்படி சொல்கிறது, ஓகே, ஆக்ஸி பிக்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆக்ஸி பிக்ஸ் எல்லாம் வேணும் நம்மளுக்கு. ஒரு 20 கச்சா கட் ஆகுமா சரியா? எவ்வளோ வேணுமோ எடுத்துப்போம். ஏன்னா ஃபர்னிச்சர் வர செய்யணும். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இந்த மைண்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு டே போய் வச்சுப்போம். இங்கே இருக்கு, இன்னும் கொஞ்சம் எடுத்துப்போம். இங்கே ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ 24க்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம். எப்பயாவது வேணா இங்கே கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓ, இது வச்சிருச்சு. இது இல்லையா, டர்ட்ன்றேன். இது அது பேர் வந்துச்சு. வீடு டெக்கரேஷன் பண்ணலாம் வச்சுக்கணும். ஓகே, நம்மள்ட்ட 32 ஸ்டோன்ஸ் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ண முடியும் பார்க்கலாம். நம்மள்ட்ட ஆல்ரெடி ஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதே ஓகே, நம்மள்ட்ட ஸ்டிக்ஸ் ஒரு 3க்கும். ஓகே, 3 வச்சு நான் என்ன பண்ணுறது? ஆனால் ஒரே ஒரு இது செஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு ஸ்காடு. ஃபர்னிச்சர் வருமா கைஸ்? ஃபர்னிச்சர் வருது. ஓகே, ஃபர்னிச்சர் எடுத்து காய்ச்சி. ஓகே, ஃபர்னிச்சர் வச்சாச்சு. யாரா இது? இப்போ இவனுக்கு அடி வந்துச்சு, யாரும் ஒன்று போல. சரி, நம்ம போய் வாடி ஆரம்பிப்போம். கேவுக்கு போகலாமா? கேவுக்கு போனால் செம்மையாக அடி வரும் உங்களுக்கு. அதனால இப்போ வேணாம், அதை விட்டுட்டு வேணா வேலை பண்ணலாம். ஓ, எக்ஸ்பி கிரைண்ட் ஆயிடுச்சா? நான் வேறு இன்னும் ஆச்சுட்டாங்க. இவனா உட்காரலாம்? ஐயோ, நான் சீல் இல்லையே. இந்த வாங்கிக்கோ ஆட்கொடுற இது ஜாம்பியை வேடி. ஓகே கைஸ், நம்மளுக்கு இவனா ஆச்சுன்னா அதுக்கு எக்ஸ்பி கொஞ்சம் கிரைண்ட் ஆயிடுச்சு ஜாம்பி ஆச்சுனால. ஓகே, இப்போ கேவுலேருந்து நிறைய பேர் வருவாங்க கூட. ரொம்ப பிக் கேவோ. போவோம், ஷீல்டு அயன் ஆரமெல்லாம் போட்டு போகிறேன். அதுக்கே ஃபஸ்ட்டு கேவுக்கு போகணும். அதுதான் அயன்குளம் இருக்கானே, அயன்குளம், அவனை போட்டு அடி வந்துட்டான். ஓகே, நம்மளுக்கு இது கச்சிச்சு. அதை வச்சு பூட்டு இதெல்லாம் செய்யலாம்னு காட்டுக்கு மேலே. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓகே, இருங்க இப்போ ஆமாம்ல, ஆடு அடிக்குதுன்னு போவோம். நான் வேறு என்னென்ன பண்ணிட்டுக்கிறேன். இருங்க, போய் நம்ம ஆடு அடிப்போம் ஃபஸ்ட்டு. இங்கே ஒரு கேவ் இருக்குமா? இது கேவா? இல்லை, சும்மா தண்ணி, ஒரு குழி மேலே முடி. ஓகே, அடுத்து இன்னும் வேலை பண்ணணும் சொன்னேனே. என்ன வேலை இருக்கு? ஃபுட்டு. அங்கே வில்லேஜர் மேலே எங்கள் ஃபுட்டு வச்சுருக்காங்களா, அதை எடுத்துப்போம். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும், அவனுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவனுக்கு தேவைப்படும். என்ன எடுத்துப்போம்? வில்லேஜர் எங்கள் வாழ்க்கை வில்லேஜர் மேலே நீங்கள் வச்சுக்கோ. கேரக்டர் எடுத்துடாத சொல்லிட்டேன். இன்னும் வலை திருப்பியும் வந்து எடுத்துக்கிறேன்.
ஓகே, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். இதுதான் நம்மளுக்கு அது அப்படின்னு அடி விடும். ஓகே, இது என்னன்னே தெரியல. இங்கே பாருங்க, உடச்சனா இது எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கன் பவுடர்லாம் போட்டால் செடி எல்லாம் எப்படி சொல்கிறது, ஒயிட் கலரில் ஒன்று கிடைக்கும், அதை வச்சு நம்ம போடலாம். நான் அப்படியே வந்துட்டு ஒரு பூனையை பார்த்தேன், ஆனால் இந்த பூனை வேணாம் எனக்கு. ஓகே, இந்த கேவில் நிறைய பேர் வருவானுங்க. இந்த கேவை என்ன பண்ணணுமே, கேவுக்குள்ளே தண்ணி ஊற்றி விட்டுலாமா? அதுதான் பக்கெட் இல்லையே. அயன்குளம் அயனு சும்மா அயனாகுது. அயன் ஃபார்ம் செய்கிறேன்டா. அயன் கோடியாக வரும் பாருப்ப. ஆனால் அயன் ஃபார்முக்கு தேவையான விட்டு தெரியல. யூடியூப்பில் பார்த்து நினச்சேன். யூடியூப்பில் போய் போட்டால் அயன்குளம் ஃபார்ம் போட்டால் போதும், அதுவே காட்டும், எல்லாமே வரும். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போகும்போது அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். அவ்வளோதான், வீட்டுக்கு போயாச்சு. எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நான் லூட்டை வச்சு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியது. நம்மள்ட்ட இருந்த லூட்டை வச்சு பன்னு செய்யலாம். ஓகே, பன்னு கட்டிச்சு. ஓகே காய்ஸ், நைட் ஆயிடுச்சு. ஓகே, இனிமேல் தூங்கலன்னா நம்ம கதை அவ்வளோதான், முடிச்சு விட்ருவாங்க. ஓகே, எப்படியோ நம்ம ஸ்லீப் த டுகெதர் த நைட் முடிச்சாச்சு. இன்னைக்கு நைட்டு முடிச்சாச்சு. டே 2 வந்துச்சு. இன்னும் 100 இருக்கு. ஒன்றுனா எவ்வளோ போக வேண்டியது இருக்கும். ஹார்ட் கோர் வேற வச்சு அடிச்சு விட்ருவாங்க. அடிச்சு விட்ருவாங்க எல்லாரும் ஜாம்பிஸ்லாம் வந்து. ஓகே, இங்கே வந்து நிறைய கேவ் இருக்குது. அதனால் நான் ஒரே வாட்டி இந்த கேவுக்குள்ளே போகலான்னு யோசனையில் இருக்கேன். போகலாம், நீங்கள் சொல்கிறீங்களா? போகலாம், கமெண்ட்டில் சொல்லி விடுங்க. கமெண்ட் கீழே இருக்கு பாருங்க, அதில் போட்டு விடுங்க. கமெண்ட்டில் போங்கன்னு சொல்லுங்கள், போயிடலாம். டார்ச் எல்லாம் தயார் பண்ணிட்டு வந்துடுறேன். டார்ச்சுக்கெலாம் ஒன்றும் இல்லை, வில்லேஜ்லேருந்து ஆட்டையை போட்டால் போதும். அங்கே பாருங்கள் காய்ஸ், ஓட முடியல, ஃபுட்டு போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிறேன். அடுத்து ஃபுட்டு வேலைக்கு தான் போகணும். ஏன்னா ஃபுட்டு நம்மள்கிட்ட இல்லவே இல்லை. ஓகே, சீக்கிரம் அப்படியே ஜாம்பி ஃபுட்டு விட்டு எக்காந்துக்கும் சாப்பிடவே கூடாது. ஓகே, நம்ம சீக்கிரமாக போய் ஜாம்பின்றேன். இவன் ஆடு அடித்து நம்ம ஃபுட்டு எடுக்கணும். கோழி இவருக்கு இந்த சிக்கன் இல்லாவா, இந்த வாங்கிக்கோ நீனு. ஓகே, டிங் பெல் சத்தங்கதா. ஓகே, இங்கே யாரு? பூனை அடித்தா ஒன்றும் கிடைக்காது. டே நானும் ஜாம்பியா? நான் ஸ்பீடில் வந்து கீழே விட்டேன். நான் பயந்துட்டேன். ஒரு நிமிஷம். இந்த கோழி வாங்கிக்கோ. அவ்வளோதான், சிக்கன் கச்சிச்சு. இந்த மாடே வாங்கிக்கியாச்சிட்டியா? ஓகே, இங்கே ஒரு கேவ் இருக்குது. கோல். ஆனால் இப்போ கோல் எடுத்தா கீழே வந்துடுவேன். நம்மள்கிட்ட எது லூட்டுமே இல்லை. ஒரு ஆக்ஸாட் ஆகுது. குட்டியாடா இல்லை. ஐயோ, தேனுக்குதாங்க. தேன் ஒரு கொச்சிச்சுன்னா ஆடு அடி போய் அந்த தேன் அடிச்சுட்டுனா அதான் தேன் ஓட தூத்துவாரு. அடிச்சுட்டு ஓடிடலாமா தேன் கூட்ட. ஆனால் தேன் வந்து என்ன அடிக்குமே. தேன் பிடிக்கலாமா? ஒரு பக்கெட் இருந்தால் போதும். தேனை பிடிச்சி அப்படியே வாயில் ஊற்ற வேண்டியதான். ஏன்னா போஷன் கார்ட்ஸ் ஆகுனீங்களா, போஷனை போட்டாங்கன்னா நம்ம அந்த தேன் பாட்டில் எடுத்து வாயில் வச்சுட்டா ஒன்றுமே ஆகாது. ஆனால் அந்த அயன் கோலத்தை அடிக்கணும். அயன் கோலத்தை ஒரு நாள் அடிக்கிறேன். இதானே என் வீடு. என் கண்ணு வருது முடியுதா? ஓகே, நம்மளுக்கு இப்போ எத்தனை ஃபுட் இருக்குன்னு பார்க்கலாம். எத்தனை ஃபுட் இருக்குது என்கிட்ட? ஓகே, எவ்வளோ ஃபுட்டு ஒரு கோடி என்ன இருக்கும்? ஓகே, 4 தான் இருக்குது. ஒன்று அந்த ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, கேவில் போய் அந்த கோலை எடுக்கலான்னு ஒரு பிளானில் போயிட்டுங்க. நம்ம ஒரு இடத்துல கோல் பார்த்தோம். அந்த கோலை எடுக்காமல் நான் இன்றைக்கி வர்றதா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எடுப்பேன், எல்லாம் விட்டுற வேண்டிதான். ஓகே, இங்கே தானே கேவ் பார்த்தேன். ஓகே கைஸ், பார்த்து தான் போகணும். எங்கேருந்து எவன் வருவானே தெரியாது. சரி, சீக்கிரம் இங்கே ஒரு பிரிட்ஜை உருவாக்கி போயிடலாம். டே பாத்திரம் எல்லாம் வந்துட போறீங்களா? நானே ஒரு அடிக்கவே தெரியாதுடா எனக்கு. பாத்துறா வந்துட போறீங்கடா, பயமா வருதுடா. டே என்னடா 2 கோலை குத்துறீங்க? டே என்னடா 2 கோலை குத்து அமுச்சு விட்டீங்க?
இந்தா 2 கோல் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு ஐய என்ன இது 2 கோல். இந்த 2 கோல் வச்சு ஃபர்னிச்சர் கூட யூஸ் பண்ண மாட்டேன்டா, அந்த அளவுக்கு கூத்து வச்சிருக்கானுங்க. ஓகே கைஸ், எப்படியோ டே 2 வந்துச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களும் இந்த வீடியோ போயிருது உங்கள் RKY Gaming. பாய்.